நல்ல வேலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முட்டையெல்லாம் அவையத்தில் வச்சாச்சு அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ நம்ம முட்டையை அவையத்தில் வச்சோம் அப்படின்னா ஒரு முட்டை கூட குஞ்சு பறிச்சிருக்காது. எல்லா முட்டையுமே கூழ் முட்டையாக இருக்கும். மொத்தமாக வந்து 16 முட்டை அவையத்தில் வச்சுருக்காங்க. அதில் வந்து 9 கோழி குஞ்சு தாங்க பறிச்சிருக்கு. மீதி 6 முட்டை கூழ் முட்டையாக ஆயிடுச்சு. 9 கோழி குஞ்சு இருக்குதுன்னு இப்போ சந்தோஷப்படலாம். ஆனால் அது வளர்ந்து கடைசியாக வந்து நிற்கும் போது 3 இல்லை 4 தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பருந்து கழுகு அப்புறம் நம்ம ஜாக்கி மாதிரி இருக்கிற ஒரு சில ஜீவன்லாம் சாப்பிட்ட மீதி தாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 கோழியாக வரும். எங்கள் ஊர் வாழப்படி புதுப்பட்டி மாரியம்மன் பண்டிகை ஈவினிங் போல் டிவியில் போட்டிருந்தாங்கன்னா பார்த்தோன்னே ஒரே சந்தோஷங்க. நேரில் தான் போய் பார்க்க முடியலை. அதாவது பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமையே போயிட்டு வந்துட்டேன். அன்றைக்கெலாம் கோயிலில் கொஞ்சம் கூட கூட்டம் இல்லை. புதன் வியாழெல்லாம் இப்படி தாங்க கூட்டம் இருக்கும். ரேஷன் கடையில் ரேஷன் எண்ணெய் வந்துருந்துச்சா உடனே வீட்டில் இருந்த கடல மாவில் அத்தை வந்து போண்டா சுடலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி போண்டா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமியார் சுடுற பலகாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற உளுந்த வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாமளாம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டிடுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உரல்கல்லில் போட்டு தான் ஆட்டி செய்வாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பொக்கிஷன் தாங்க சொல்லணும். மருந்தடிக்காத பழம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த காலத்தில். எனக்கு சப்போட்டா பழம் அப்படி பிடிக்குங்க. எனக்கு பிடிக்கிறதுனால என்னமோ தெரியல அடிக்கடி இந்த சப்போட்டா பழம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போல்லாம் அந்த பழம் வாங்குறாங்களோ அப்போல்லாம் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. 2 கிலோ அளவுக்கு இன்றைக்கும் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில பழம் இப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா பழுத்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அலசி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் மீதி பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேங்க. காய் வச்சுருந்தா ஒரு 2 நாள்லேயே நல்லா பழுத்துடும். அப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம லெமன் ஊறுக்காய் போட்டிருந்தோம். அதை போட்டு ஒரு 2-3 நாள் ஆகுது. சரி மசாலாலாம் நல்லா ஊட்டுன்னு வச்சுருந்தேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு எப்போல்லாம் தயிர் சாதம் எப்போல்லாம் சைடிஷ்காக வேணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சு தொட்டுக்கலாம்.